அணை கட்டுவதை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுக்கும் என அமைச்சர் செங்கோட்டையன் உறுதியளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் பங்கேற்ற தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் தூய்மையான குடிநீர் வழங்கவும் அரசு எடுத்து வரும் முக்கிய திட்டங்களை விளக்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றமும் தமிழக அரசும் மிக தெளிவாக இருப்பதாக கூறினார். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு வர வேண்டிய ஒரு சொட்டு தண்ணீரை கூட கர்நாடக அரசு தடுக்கக்கூடாது என்பதில் முதலமைச்சர் விஜய் உறுதியாக உள்ளார் என்றும் அணை கட்டுவதை தடுக்க பிரதமரிடம் அவர் சட்ட ரீதியான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் என்றும் கூறினார். எனினும் கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதா என்ற செய்தியாளர்களின் கேள்வியை தவிர்த்துவிட்டு அமைச்சர் செங்கோட்டையன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். நமக்கு தேவை எல்லோரும் பருகின்ற சிறந்த குடிநீர், இரண்டாவதாக பாசனம், மூன்றாவதாக கால்நடைகளுக்கு தேவையான குடிநீர். இந்த அனைத்தும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் 1972 இன்று வரையிலும் காவிரி நீருக்காக நாம் தொடர்ந்து மேலே அணைகள் கட்டக்கூடாது, மேகதாது அணை என்ற முறையில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் பாரத பிரதமரை சந்திக்கின்ற போது இதுபோன்ற எண்ணற்ற கோரிக்கைகள் அங்கே வைத்தார்கள். மீனவர் பாதுகாப்பு, விவசாயிகளுடைய பாதுகாப்பு, அதே நேரத்தில் சட்ட ஒழுங்கு, மேகதாது அணை போன்ற பல்வேறு கோரிக்கை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய முதலமைச்சருடைய கனவு காவிரிக்கு வருகிற நீரை, ஒரு சொட்டு நீரை கூட கர்நாடக அரசிலிருந்து தவிர்க்கக்கூடாது, அனைத்தும் வழங்கப்பட வேண்டும். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் விவசாயிகளின் கஷ்டம் தெரிந்தும் ஆளும் தாவேக அரசு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. வாசன் புதிய கட்சி தொடங்கியுள்ள அண்ணாமலைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் விவசாயிகளின் கஷ்டங்களை உணர்ந்து ஆளும் தாவேக அரசு விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் அம்மாநில முதலமைச்சரை தற்போதைய அரசு தட்டி கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தேர்தல் முடிவுகளுக்கு பின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறுவதை வாக்காளர்கள் கவனித்து வருகிறார்கள் என்று குறிப்பிட்ட ஜி.கே. வாசன் தங்களது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து என்டிஏ கூட்டணியுடன் நட்பில் நீடிப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் காமராஜர் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அங்கிருந்த வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் மீது மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 5 பேர் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சுரேஷ்குமார் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பலத்த சேதமடைந்தன. விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோட முயன்ற செங்கல்பட்டை சேர்ந்த மேகராஜன் மற்றும் வேலூரை சேர்ந்த செல்வா ஆகிய இருவரை பொதுமக்கள் துரத்தி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து காரைக்கால் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னகீரமங்கலம் ஐயப்பன் கோவில் அருகில் பொதுமக்கள் சந்திப்பு மற்றும் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் வி.கே. ராஜு கலந்து கொண்டு தமக்கு ஆதரவளித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து கருமொழி, கோரிக்கோட்டை உள்ளிட்ட 5 ஊராட்சி பகுதி மக்களிடமிருந்து குடிநீர், சாலை, மின்சாரம் போன்ற வாழ்வாதார கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பெற்றார். அம்மனுக்களை உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைத்த அமைச்சர் அவற்றின் மீது மிக விரைவாக உரிய நடவடிக்கை எடுத்து மக்களின் குறைகளை களைய வேண்டும் என கடுமையான உத்தரவை பிறப்பித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்தடுத்து புதிய இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வேலூரை சேர்ந்த சரத்பாபு மற்றும் விமல்குமார் ஆகிய இருவரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திருடப்பட்ட இருசக்கர வாகனங்களை வேலூர் கணியம்பாடி பகுதியில் ரூபாய் 7,000 முதல் 10,000 வரை விற்றதாக ஒப்புக்கொண்டனர். மேலும் இந்த திருட்டு சம்பவங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் தமிழ்நாடு பட்டாலியான் காவலர் மணிகண்டன் என்பவர் பின்னணியில் இருந்து உதவி செய்து பணத்தை பங்கிட்டுக் கொண்ட அதிர்ச்சி தகவலும் வெளியானது. இதையடுத்து திருடப்பட்ட இருசக்கர வாகனங்களை 2 லாரிகள் மூலம் மீட்ட போலீசார் காவலர் மணிகண்டன் உட்பட 3 பேரையும் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர்.
தென்காசி இசக்கி மகாலில் மாவட்டத்தில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் சிறப்பு தொழில் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மதன்ராஜ் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். இக்கண்காட்சியில் உள்ளூர் தொழில் முனைவோர் தங்களது உற்பத்தி பொருட்கள் மற்றும் சேவைகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். புதிய முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் குறித்து அமைச்சர் தொழில் முனைவோருடன் கலந்துரையாடினார். மேலும் இளைஞர்கள் தொழில் முனைவோராக உருவாக்க இத்தகைய கண்காட்சி உதவும் என குறிப்பிட்ட அமைச்சர் சிறந்த தொழில் நிறுவனங்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.